உங்களுக்கு அமைதி உரித்தாக. அன்பார்ந்தவர்களே, மரியனினுடைய ஓராண்டில் வீடியோ வழி விவிலிய வாசிப்பு திட்டத்தினுடைய 5வது நாளுக்கு நம்ம வந்திருக்கிறோம். இன்றைக்கி நம்ம தொடக்க நூல் 10வது அதிகாரமும் 11வது அதிகாரமும் வாசிப்போம். கூடவே திருப்பாடல் 2 வாசிப்போம். இந்த 10வது அதிகாரத்தில் ஃபுல்லாக நோவாவினுடைய 3 புதல்வர்களினுடைய மூதாதையர்களின் பட்டியல்கள் வரும், அவருடைய வழிமரபினரினுடைய பட்டியல். 11வது அதிகாரத்தில் பாபேல் கோபுரத்தின் நிகழ்வை நம்ம வாசிப்போம். இந்த பாபேல் கோபுரத்தின் நிகழ்வுக்கும் நம்ம வாசிக்கக்கூடிய திருப்பாடல் 2க்கும் ஒரு தொடர்பு இருக்கும். அதை கவனித்து கொண்டே பாருங்கள். ஸோ நம்ம வழக்கம் போல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரீகேப் பார்த்துருவோம். ஆண்டவர் உலகத்தை படைத்தார், ஆதாம் ஏவாளை படைத்தாங்க. 2 பேரும் பாவம் செஞ்சு விழுந்தாங்க. அவங்க பிள்ளையாகிய காயினும் பாவத்தில் விழுந்தால் அங்கிருந்து வழிமரபினர்கள் எல்லாருக்கும் பாவமும் வன்முறையும் பெருகியது. ஆண்டவர் அழிச்சிட்டு வெள்ளத்தின் வழியாக நோவாவின் வழியாக புது படைப்பை உருவாக்கினார். திரும்பி நோவாவும் அந்த திராட்சரசத்தை குடித்து அவர் நிர்வாணமாக கடந்து பாவம் செய்தார். அவருடைய மகனாகிய ஹாமும் பாவம் செய்தார். ஸோ அவர் வழியாக இன்றைக்கி நம்ம எப்படி உலகம் ஃபுல்லாக அந்த பாபேல் கோபுரத்தினுடைய நிகழ்வின் வழியாக வன்முறை பரவியது, பாவம் பரவியது அப்படின்னு சொல்லி ஆக மொத்தம் 2வது ஆண்டவர் திரும்பவும் படைத்த அந்த நோவாவின் வழியாக படைத்த படைப்பும் பாவத்தில் திரும்ப விழப்போகிறது. அந்த முடிவை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்றோடு உலகத்தின் படைப்பும் துவக்கமும் முடிய போகிறது. இதை ஆங்கிலத்தில் ப்ரிமிவல் பீரியட் அப்படின்வாங்க. அதாவது உலகம் எப்படி தோன்றுனது, எப்படி துவங்கியது அப்படின்னு சொல்லி. இதில் நம்ம மெயினாக பார்த்த 2 கதாபாத்திரம் ஆபிரகாமும் நோவாவும் பார்த்துருக்குறோம். இன்னையோட இந்த நோவாவினுடைய இந்த சுழற்சி முடிகிறது. 12வது அதிகாரத்துலேருந்து நாளைக்கு நம்ம வாசிப்போம். நாளைக்கு ஆபிரகாம் துவங்க பார்க்குறார். அதாவது மூதாதையர்களின் காலம் துவங்குது. ஸோ 12வது அதிகாரத்துலேருந்து 50வது அதிகாரம் வரைக்கும் மூதாதையர்களின் காலம் அல்லது முற்பிதாக்களின் காலம் சொல்லலாம். பேட்ரியார்கியல் பீரியட் அப்படின்வாங்க. ஸோ யார் இந்த மூதாதையர்கள்? ஆபிரகாமு, அவருடைய மகன் ஈசாக்கு, அவருடைய மகன் யாக்கோபு. யாக்கோபுக்கு 12 புதல்வர்கள் இருந்தார்கள், 12 பசங்க. அதில் ஒருத்தர் தான் ரொம்ப முக்கியம், நமக்கு அது நல்லா தெரியும், யோசேப்பு, பழைய ஏற்பாட்டினுடைய யோசேப்பு. ஸோ ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு இவர்களுடைய வாழ்வை பற்றியே தான் இந்த 12லேருந்து 50 வரைக்கும் வரும். அதோடு இந்த தொடக்க நூல் முடிவடையும். ஸோ முதல் ஹாஃபை நம்ம முடிக்க போகிறோம், முதல் பகுதியை நம்ம முடிக்க போகிறோம். அதாவது உலகத்தின் தோற்றம், படைப்பு, உலகத்தின் துவக்கம் அது முடிஞ்சு. அடுத்து இப்போ முற்பிதாக்களின் காலத்துக்குள்ளே நாளைக்கு நம்ம செல்வோம். ஸோ நம்ம இன்றைய தினத்தின் விவிலிய வாசிப்பு பகுதிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நிறைய மூதாதையர்களின் பட்டியலெலாம் வரும் தொடக்க நூல் 10. ஸோ அதெல்லாம் நமக்கு போர் அடிக்காமல் இருக்கணும்னா ஒரு சில கேள்விகளுக்கு பதில் தேடிக்கிட்டே நீங்கள் படிங்க ரொம்ப ஆக்டிவாக. ஸோ முதல் கேள்வி என்ன அப்படின்னாக்கா, நோவாவினுடைய 3 பசங்களோட பேர் என்ன? அதை மனப்பாடம் பண்ண முயற்சி பண்ணுங்கள். அடுத்தது இந்த 3 பசங்களில் எந்த பசங்களுடைய வழிமரபில் ஆபிரகாம் வராரு அப்படின்றதையும் கவனித்து பாருங்கள், நமக்கு தெரிய வரும். 2வது கேள்வி, கானான் இந்த 3 பசங்களில் யாருடைய பையன் கானான்? ஸோ நமக்கு நல்லா தெரியும், இந்த எகிப்து, கானான், அசிரியர்கள் இது எல்லாமே பார்த்தோன்னாக்க ஒரு நபரினுடைய பெயர், அவருடைய பேரில் அந்த நாடும் பேர் அமைக்கப்படுகிறது. ஸோ ஒரு நாட்டினுடைய பேர் ஒரு நபரினுடைய பேராக ஏற்கனவே இருந்துச்சு. ஸோ கானான்ற நமக்கு தெரியும், கானான் தேசத்தை தான் ஆண்டவர் ஆபிரகாமுடைய வழிமரபில் வர இஸ்ரேல் தேசத்துக்கு மொத்தமும் வாக்களிக்கிறார். அப்போ இந்த கானான் நோவாவினுடைய 3 புதல்வர்களில் யாருடைய பையன்? அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க ஆபிரகாம் இந்த 3 பசங்களில் யாருடைய பையன்? அப்போ யாருடைய பையனுடைய நிலத்தை, அந்த நாட்டை ஆண்டவர் யாருடைய பையனுக்கு கொடுக்குறாரு? ஸோ அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ 2வது கேள்வி, கானான் 3 புதல்வர்களில் யாருடைய வழிமரபில் வரக்கூடியவர் கானான்? அந்த கேள்விக்கு பதில் தெரியுங்க. 3வது, ஆண்டவருடைய திருமுன்னிலையில் ஒரு வல்லமை வாய்ந்த ஒரு வேடன் இருந்தார், அவருடைய பேர் என்னன்னு சொல்லி கவனிச்சுக்கிட்டே படிங்க. 4வது கேள்வி, ஆபிரகாம் கூட 2 சகோதரர்கள் இருந்தாங்க. நம்ம முதல்ல ஆபிரகாம்னு படிப்போம், அதுக்கப்புறம் அவருடைய பேரை ஆபிரஹாம்னு மாற்றுவார் ஆண்டவர். அதே போல் சாராயின்னு இருக்கிற பேரை சாரான்னு மாற்றுவார். ஸோ ஆபிரகாம் தான் ஆபிரஹாம், குழம்பிக்க வேண்டாம். ஸோ இந்த ஆபிரகாம் அவர் கூட இருந்த 2 சகோதரர்களுடைய பேர் என்னன்னு சொல்லி பாருங்கள். அதை முடிஞ்சால் மனப்பாடம் பண்ணிடுங்க அந்த 2 சகோதரருடைய பேரை. ஏன்னா அதில் அந்த 2 சகோதரருடைய ஒருத்தருடைய பையன்தான் லோத்து. நமக்கு லோத்து நல்லா தெரியும். அப்போ லோத்து ஆபிரகாமுடைய எந்த சகோதரனுடைய பையன் அப்படின்னு நமக்கு தெரியணும்னா அந்த 2 பேரையும் நம்ம மனப்பாடம் பண்ணணும், 2 சகோதரரோட பேர். இதுதான் 4வது கேள்வி. 5வது கேள்வி, திருப்பாடல் 2 நம்ம வாசிக்கும்போது பாபேல் கோபுரத்தோடு அது தொடர்பு இருக்கும். அதே நேரத்தில் ஆண்டவர் இயேசுவை பற்றின அந்த மெஸ்ஸியாவின் இறைவாக்கும் அங்கே இருக்கும். அது எந்த இடத்துல வருது? உங்களால் திருப்பாடல் 2 வாசிக்கும்போது ஆண்டவர் இயேசுவை அங்கே எங்கேயாச்சும் கண்டுபிடிக்க முடியுதா
அப்படின்னு சொல்லி கவனித்து கொண்டே திருப்பாடல் 2ஐயும் வாசிக்க கேட்போம். இன்றைய தினத்துக்கான விவிலிய வாசிப்பின் பகுதிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம தந்தையாம் இறைவனை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமீன். ஆண்டவர் இயேசுவை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமீன். தூய ஆவியானவரை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமீன். தொடக்க நூல் அதிகாரம் 10. நோவாவின் புதல்வர் சேம், காம், எப்பேத்து ஆகியோரின் வழிமரபினர் இவர்களே. வெள்ளப்பெருக்குக்கு பின் அவர்களுக்கு புதல்வர் பிறந்தனர். எப்பேத்தின் புதல்வர் கோமேர், மாகோகு, மாதாய், யாவான், தூபால், மெசேக்கு, தீராசு. கோமேரின் புதல்வர் அஸ்கனாசு, எரிபாத்து, தோகர்மா. யாவானின் புதல்வர் எலிசா, தர்சீசு, கித்திம், தோதானிம். இவர்கள் வழிவந்த கடற்கரை நாட்டினர் மொழி, குடும்ப, இனவாரியாக பிரிந்து தம் நாடுகளில் பரவினர். காமின் புதல்வர் கூசு, எகிப்து, பூற்று, கானான். கூசின் புதல்வர் செபா, அபிலா, சப்தா, ராமா, சப்தகா. ராமாவின் புதல்வர் சேபா, தேதான். மேலும் கூசுக்கு நிம்ரோது பிறந்தான். இவன்தான் முதலாக உலகத்தில் பேராற்றல் கொண்டவனாக விளங்கியவன். ஆண்டவர் திருமுன் இவன் ஆற்றல் மிக்க வேடனாக இருந்தான். இதனால் ஆண்டவர் திருமுன் நிம்ரோதை போன்ற ஆற்றல் மிக்க வேடன் என்ற வழக்கு ஏற்படலாயிற்று. முதலில் சினையார் நாட்டிலிருந்த பாபேல், எரேக்கு, அக்காது, கல்னே ஆகியவை அவன் ஆட்சிக்குள் வந்தன. அந்நாட்டிலிருந்து அசீரியா நாட்டுக்கு சென்று அங்கே நினிவே, ரகபோத்து, ஈர், காலாகு ஆகிய நகரங்களை அமைத்தான். நினிவேக்கும் காலாகிற்கும் இடையே மிகப்பெரிய நகரமாகிய ரசேனை அவன் நிறுவினான். எகிப்தின் புதல்வர் லூதிம், அனாமிம், லகாபிம், நப்துஹிம், பத்ருசிம், பெலிஸ்தியரின் மூதாதையரான கஸ்லுஹிம், கப்தோரிம். கானானின் தலைமகன் சீதோன். ஏனைய புதல்வர் ஏத்து, எபுசி, எமோரி, கிர்காசி, இவ்வி, அர்க்கி, சீனி, அர்வாது, செமாரி, அமாத்தி. இந்த கானானின் குடும்பங்கள் பின்னர் பிரிந்து பரவலாயின. கானானியர் நாட்டு எல்லை சீதோனிலிருந்து தெற்கே கெரார் செல்லும் திசையில் காசா வரையும், கிழக்கில் சோதோம், கொமோரா, அத்மா, செபோயும் செல்லும் திசையில் லாசா வரையும் பரவியிருந்தது. இவை காம் புதல்வரின் குடும்ப, மொழி, நாடு, இனவாரியான பிரிவுகள். எப்பேத்தின் மூத்த சகோதரன் சேமுக்கு புதல்வர் பிறந்தனர். சேம் ஏபேரியரின் முதுபெரும் தந்தை. சேமின் ஏனைய புதல்வர் ஏலாம், அசீரியா, அர்பகசாது, லூது, ஆராம். ஆராமின் புதல்வர் ஊசு, ஊல், கெத்தேர், மாசு. அர்பகசாதுக்கு செலாகு பிறந்தான். செலாகிற்கு ஏபேர் பிறந்தான். ஏபேருக்கு புதல்வர் இருவர் பிறந்தனர். ஒருவனின் பெயர் பெலேக்கு, ஏனெனில் அவன் காலத்தில்தான் உலக மக்கள் பிரிந்தனர். அவன் சகோதரனின் பெயர் யோக்தான். யோக்தானின் புதல்வர்
அல்மோதாது, செலேபு, அட்சர்மாவேத்து, எராகு, அதோராம், ஊசால், திக்லா, ஓபால், அபிமாவேல், சேபா, ஓபீர், அவிலா, யோபாபு. அவர்கள் வாழ்ந்த நாடு மேசாவிலிருந்து கிழக்கே செப்பார் செல்லும் திசையில் இருந்த மலைநாடு வரை பரவியிருந்தது. இவை சேம் புதல்வரின் குடும்ப, மொழி, நாட்டு இனவாரியான பிரிவுகள். இவை நோவா புதல்வரின் வழிவந்த குடும்பங்களின் இனவாரியான தலைமுறைகள். இவர்கள் வழிவந்த மக்களினங்களே வெள்ளப்பெருக்கிற்கு பின் உலகின் எல்லா நாடுகளிலும் பரவின. தொடக்க நூல் அதிகாரம் 11. அப்பொழுது உலகம் முழுவதிலும் ஒரே மொழியும் ஒரே விதமான சொற்களும் இருந்தன. மக்கள் கிழக்கிலிருந்து புறப்பட்டு வந்து சினையார் நாட்டில் சமவெளி ஒன்றை கண்டு அங்கே குடியேறினர். அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வாருங்கள், நாம் செங்கற்கள் அறுத்து அவற்றை நன்றாகச் சுடுவோம் என்றனர். அவர்கள் செங்கல்லை கல்லாகவும் கீலை காரையாகவும் பயன்படுத்தினர். பின் அவர்கள், வாருங்கள், உலகம் முழுவதும் நாம் சிதறுண்டு போகாதபடி வானளாவிய கோபுரம் கொண்ட நகர் ஒன்றை நமக்காக கட்டி எழுப்பி நமது பெயரை நிலைநாட்டுவோம் என்றனர். மானிடர் கட்டிக்கொண்டிருந்த நகரையும் கோபுரத்தையும் காண்பதற்கு ஆண்டவர் கீழே இறங்கி வந்தார். அப்பொழுது ஆண்டவர், இதோ மக்கள் ஒன்றாக இருக்கின்றனர், அவர்கள் எல்லோரும் ஒரே மொழி பேசுகின்றனர். அவர்கள் செய்யவிருப்பதன் தொடக்கமே இது. அவர்கள் திட்டமிட்டு செய்யவிருப்பது எதையும் இனி தடுத்து நிறுத்த முடியாது. வாருங்கள், நாம் கீழே போய் அங்கே ஒருவர் மற்றவரின் பேச்சை புரிந்து கொள்ள முடியாதபடி அவர்கள் மொழியில் குழப்பத்தை உண்டாக்குவோம் என்றார். ஆண்டவர் அவர்களை அங்கிருந்து உலகம் முழுவதிலும் சிதறுண்டு போகச் செய்ததால் அவர்கள் நகரை தொடர்ந்து கட்டுவதை கைவிட்டனர். ஆகவே அது பாபேல் என்று வழங்கப்பட்டது. ஏனெனில் அங்கே ஆண்டவர் உலகெங்கும் வழங்கி வந்த மொழியில் குழப்பத்தை உண்டாக்கினார். அங்கிருந்து அவர்களை ஆண்டவர் உலகம் முழுவதிலும் சிதறுண்டு போகச் செய்தார். சேமின் தலைமுறைகள் இவையே. வெள்ளப்பெருக்கிற்கு 2 ஆண்டுகளுக்கு பின் சேம் 100 வயதாக இருந்தபொழுது அவனுக்கு அர்பகசாது பிறந்தான். அர்பகசாது பிறந்த பின் சேம் 500 ஆண்டுகள் வாழ்ந்தான். அப்பொழுது சேமுக்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர். அர்பகசாது 35 வயதாக இருந்த பொழுது அவனுக்கு செலாகு பிறந்தான். செலாகு பிறந்த பின் அர்பகசாது 403 ஆண்டுகள் வாழ்ந்தான். அப்பொழுது அர்பகசாதுக்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர். செலாகு 30 வயதாக இருந்தபொழுது அவனுக்கு ஏபேர் பிறந்தான். ஏபேர் பிறந்த பின் செலாகு 403 ஆண்டுகள் வாழ்ந்தான். அப்பொழுது செலாகிற்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர். ஏபேர் 34 வயதாக இருந்தபொழுது அவனுக்கு பெலேகு பிறந்தான். பெலேகு பிறந்த பின் ஏபேர் 430 ஆண்டுகள் வாழ்ந்தான். அப்பொழுது ஏபேருக்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர். பெலேகு 30 வயதாக இருந்தபொழுது அவனுக்கு ரய்யு பிறந்தான். ரய்யு பிறந்த பின் பெலேகு 209 ஆண்டுகள் வாழ்ந்தான். அப்பொழுது பெலேகிற்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர். ரய்யு 32 வயதாக இருந்தபொழுது அவனுக்கு செரூகு பிறந்தான். செரூகு பிறந்த பின் ரய்யு 207 ஆண்டுகள் வாழ்ந்தான். அப்பொழுது ரய்யுவுக்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர். செரூகு 30 வயதாக இருந்தபொழுது அவனுக்கு நாகோர் பிறந்தான். நாகோர் இறந்த பின் செரூகு 200 ஆண்டுகள் வாழ்ந்தான். அப்பொழுது செரூகுக்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர். நாகோர் 29 வயதாக இருந்தபொழுது
அவனுக்கு தெராகு பிறந்தான். தெராகு பிறந்த பின் நாகோர் 119 ஆண்டுகள் வாழ்ந்தான். அப்பொழுது நாகோருக்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர். தெராகு 70 வயதாக இருந்தபொழுது அவனுக்கு ஆபிராம், நாகோர், ஆரான் ஆகியோர் பிறந்தனர். தெராகின் வழிமுறைகள் இவையே. தெராகிற்கு ஆபிராம், நாகோர், ஆரான் ஆகியோர் பிறந்தனர். ஆரானுக்கு லோத்து பிறந்தான். ஆரான் தான் பிறந்த நாட்டில் ஊர் என்ற கல்தேயர் நகரில் தன் தந்தை தெராகிற்கு முன்பே இறந்தான். ஆபிராமும் நாகோரும் பெண் கொண்டனர். ஆபிராமின் மனைவி பெயர் சாராய். நாகோரின் மனைவி பெயர் மில்கா. மில்கா ஆரானின் மகள். மில்கா இசுக்கா ஆகியோரின் தந்தை ஆரான். சாராய் குழந்தை பேறு இல்லாமல் மலடியாயிருந்தார். தெராகு தன் மகன் ஆபிராமையும் தம் மகன் ஆரானின் புதல்வன் லோத்தையும் தம் மருமகளும் தம் மகன் ஆபிராமின் மனைவியுமான சாராயையும் அழைத்து கொண்டு ஊர் என்ற கல்தேயர் நகரை விட்டு கானான் நாட்டை நோக்கி புறப்பட்டு சென்றார். காரான் என்ற இடத்திற்கு வந்ததும் அங்கேயே அவர்கள் தங்கி வாழலாயினர். தெராகு 205 வயதாக இருந்தபொழுது காரானில் இறந்தார். திருப்பாடல் 2. வேற்றினத்தார் சீறி எழுவதேன்? மக்களினங்கள் வீணாக சூழ்ச்சி செய்வதேன்? ஆண்டவர்க்கும் அவர் தம் அருள் பொழிவு பெற்றவர்க்கும் எதிராக பூவுலகின் அரசர்கள் அணிவகுத்து நிற்கின்றார்கள். ஆள்வோர் ஒன்று கூடி சதி செய்கின்றார்கள். அவர்கள் பூட்டிய தலைகளை தகர்ப்போம், அவர்கள் வைத்த கண்ணிகளை நம்மிடமிருந்து அறுத்தெறிவோம் என்கின்றார்கள். விண்ணுலகில் வீற்றிருப்பவர் எள்ளி நகைக்கின்றார். என் தலைவர் அவர்களை பார்த்து ஏளனம் செய்கின்றார். அவர் சினமுற்று அவர்களை மிரட்டுகின்றார். கடுஞ்சினத்தால் அவர்களை கலங்கடிக்கின்றார். என் திருமலையாகிய சீயோனில் நானே என் அரசரை திருநிலைப்படுத்தினேன். ஆண்டவர் ஆணையிட்டு உரைத்ததை நான் அறிவிக்கின்றேன். நீர் என் மைந்தர், என்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். நீர் விரும்புவதை என்னிடம் கேளும். பிற நாடுகளை உமக்கு உரிமை சொத்தாக்குவேன். பூ உலகை அதன் கடை எல்லை வரை உமக்கு உடைமையாக்குவேன். இருப்புக்கோலால் நீர் அவர்களை தாக்குவீர். குயவன் கலத்தை போல அவர்களை நொறுக்குவீர். ஆகவே மன்னர்களே, விவேகமாக நடந்து கொள்ளுங்கள். பூ உலகை ஆள்வோரே, எச்சரிக்கையாயிருங்கள். அச்சத்தோடு ஆண்டவரை வழிபடுங்கள். நடுநடுங்குங்கள். அவர் முன் அகமகிழுங்கள். அவர் சினங்கொள்ளாதபடியும் நீங்கள் வழியில் அழியாதபடியும் அவரது காலடியை முத்தமிடுங்கள். இல்லையேல் அவரது சினம் விரைவில் பற்றி எரியும். அவரிடம் அடைக்கலம் புகுவோர் அனைவரும் பேறு பெற்றோர். ஆமேன். ஆண்டவரே, இந்த நாளுக்கான விவிலிய வாசிப்பு பகுதியை எங்களுக்கு இன்று கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த பாபேல் கோபுரத்தின் நிகழ்வு எங்களுடைய தலைக்கணத்தை உடைக்க வேண்டும். நாங்கள் இந்த நாளில் ஒவ்வொரு நொடியும் எங்களுடைய ஒவ்வொரு வேலைகளிலும் எங்களுடைய வீண் பெருமைகளை தேடாமல் உம்மை மகிமைப்படுத்த, உம்மை மாட்சிப்படுத்தக்கூடிய உள்ளத்தை எங்களுக்கு தாங்கப்பா. எந்த மகிமையும் எங்களுக்கு வேணாம். சுயநல நோக்கத்தோடு நாங்கள் இன்று செயல்படாமல் பிறர் நலத்தையும் உண்மையை மகிமைப்படுத்தணும். எங்களுடைய செயல்களாலும் சொல்லாலும் பார்வைகளாலும் சிந்தனையாலும் அப்படின்ற அந்த ஒரு உணர்வு எங்களுக்கு தந்துடலும். அம்மா, தாவீதின் கோபுரமாக இருக்கக்கூடிய நீங்கள் எங்களுடைய சோதனைகளின் வேலைகளில் நாங்கள் தள்ளாடி விழும்போது பாவத்தில் விழாமல் எங்களை பாதுகாத்தரில் உங்களுடைய முக்காட்டுக்குள்ளே எங்களை மறைத்து கொள்ள வேண்டி மிக எஞ்சி மன்றாடி இந்த நாளை ஒப்புக் கொடுக்குறோம் அம்மா. ஆமேன். அன்பார்ந்தவர்களே, இன்றைய தினத்திற்கான விவிலிய வாசிப்பு பகுதியை நம்ம முடிச்சிட்டோம். ரொம்ப சிறிய விளக்கம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் அதற்கு முன்பாக அந்த 5 கேள்விகளுக்கான பதிலை நம்ம பார்ப்போம். முதல் கேள்வி, நோவாவினுடைய 3 புதல்வர்களினுடைய பெயர்கள் என்ன? தலைச்சம் பிள்ளையோட பேர் சேம்,
அதுக்கப்புறம் இரண்டாவது பிள்ளையினுடைய பேர் காம், அதுக்கப்புறம் எபேது, 3 புதல்களுடைய பேர். ஸோ இப்போ இதில் ஆபிராம் வந்து யாருடைய வழிமரபில் வராருன்னா அந்த தலைச்சன் பிள்ளை சேமனுடைய வழிமரபில் வரவர் தான் ஆபிராம். ஓகே, ரெண்டாவது கேள்வி, கானான் வந்து யாருடைய வழிமரபில் வரவர் வந்து பார்த்தோன்னாக்கா காம். இரண்டாவது பிள்ளையினுடைய வழிமரபில் வரவர் தான் கானான். ஸோ இரண்டாவது பிள்ளையினுடைய வழிமரபில் வரக்கூடிய அந்த தேசத்தை தான் முதல் பிள்ளையினுடைய வழிமரபில் வரக்கூடிய ஆபிராமுக்கு கொடுக்குறார். ஏன்னா கானான் ஏற்கனவே பாவம் செஞ்சது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அந்த காம் வந்து நோவாவினுடைய அந்த திறந்த மினியை பார்த்துருவார், அவங்க அப்பாவினுடைய திறந்த மினியை. ஸோ அதற்கு நோவா வந்து அவரை சபிக்கும்போது காமை சபிக்க மாட்டார். ஏன்னா காம், சேம், அதுக்கப்புறம் இந்த எபேது வந்து 3 பேருமே நோவாவுடைய குடும்பத்தினர்களாக இருப்பதனால கடவுளுடைய பாதுகாப்பு அவரை வந்து பாதுகாத்து கொண்டிருக்கும், கடவுளுடைய ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லி இறையியல் வல்லுநர்கள் சொல்கிறாங்க. அதனால் காமை சபிக்காமல் காமுடைய வழிமரபில் வரக்கூடிய கானானை சபிக்கிறார் யார்? நோவா. ஸோ கானான் வந்து இரண்டாவது பையன், காமினுடைய வழிமரபில் வரக்கூடியவர். சரி, மூன்றாவது, ஆண்டவர் முன்பாக வலிமை மிகு ஆற்றல் வாய்ந்த ஒரு வேடனாக இருந்தார் ஒருவர். அவருடைய பேர் என்ன? நிம்ரோது. ஓகே, நான்காவது கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னாக்க, நான்காவது கேள்விக்கு முன்னாடி இந்த நிம்ரோது நம்ம பார்த்தோம் இல்லையா, நிம்ரோது தான் இந்த பாபேல் நகரத்தை ஆளக்கூடியவர். ஸோ இறையியல் வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆண்டவர் முன்னாடி ஒரு வலிமை மிகு வேடனாக இருந்தது வந்து ஒரு எதிர்மறையான ஒரு வசனம் அப்படின்றாங்க. அது வந்து நேர்மறையான பாசிட்டிவ் கிடையாது, நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் அப்படின்றார். கடவுள் முன்னாடி கொஞ்சம் திமிராக இருந்ததாக இறையியல் வல்லுநர்கள் கணிக்கிறார்கள். ஸோ அதனால தான் இந்த நிம்ரோது வந்து இந்த பாபேல் என்ற இந்த அரசாட்சியை வந்து அவர் கட்டி எழுப்புறாரு. அந்த பாபேலில் தான் பின்னாடி நம்ம பார்க்குறோம் மக்கள் வந்து தலைக்கணத்தோட அவர்களுக்கென்று ஒரு பேரை நிலைநாட்டணும் அப்படின்றதுக்காக ஒரு கோபுரத்தை கட்டி ஒரு நகரத்தை கட்டுறாங்க. ஸோ இதுதான் அந்த நிம்ரோது. சரி, நான்காவது கேள்வி வந்து ஆபிரகாமினுடைய 2 சகோதரர்களுடைய பேர் என்ன? நாகோர், ஆரான். நாகோர், ஆரான். ஸோ இந்த 2 பேர் தான் சகோதரர்கள், ஆபிரகாமுடைய 2 சகோதரர்கள். சரி, இதில் லோத் யாருடைய பையன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னாக்க ஆரானினுடைய பையன் தான் லோத். ஸோ லோத்தும் ஆபிரகாம் தான் பின்னாடி வந்து நம்ம வாசிப்போம், நாளையிலேருந்து அவங்க தான் வந்து தொடர்ந்து பயணிப்பாங்க. சரி, அஞ்சாவது, மெஸ்ஸியாவினுடைய இறைவாக்கு திருப்பாடல் 2 எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம். அதில் நம்ம பார்த்தோம் இல்லையா, இரும்புக்கோல் கொண்டு எல்லா நாடுகளையும் அவர் சிதறடிப்பார் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த இரும்புக்கோல் கொண்டு ஒருத்தர் ஆளுகிறார் இல்லையா, அவர் தான் ஆண்டவர் இயேசு. அவரை தான் நம்ம முத்தமிட சொல்லி நம்ம திருப்பாடல் 2 நம்ம வாசிக்கிறோம். இது நம்ம எங்கே பார்க்கலாம்னா, திருவெளிப்பாடில் ஒரு பெண் வந்து இரும்புக்கோல் கொண்டு உலகையெல்லாம் ஆளக்கூடிய ஒரு ஆண் மகனை பெற்றெடுப்பாங்க. ஸோ அந்த பெண் மாதாவை குறிக்கும், அந்த இரும்புக்கோல் கொண்டு ஆளக்கூடிய அந்த குழந்தை வந்து ஆண்டவர் இயேசுவை குறிக்கும். ஸோ திருப்பாடல் 2 மெஸ்ஸியாவை முன் குறிக்கக்கூடிய, இறைவாக்காக உரைக்கக்கூடிய ஒரு திருப்பாடல். சரி, நம்ம ஒரு சில நேரடி அர்த்தங்களை பார்ப்போமே. இந்த பாபேல் கோபுரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா, கோபுரம் கட்டுறது பிரச்சனை இல்லை, ஒரு நகரத்தை கட்டி எழுப்புவது பிரச்சனை இல்லை, அந்த மக்கள் ஒன்றாக சேர்ந்ததின் நோக்கம் என்ன? நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஏதேன் தோட்டம் ஒரு கோவிலுக்கு, சாலமன் கட்டப்போகக்கூடிய அந்த திருக்கோயிலுக்கு, எருசலேம் கோவிலுக்கு ஒரு முன்னடையாளமாக இருந்தது. இந்த பேழைக்கு, ஒரு நோவின் பேழைக்கு ஒரு முன்னடையாளமாக இருந்தது. இந்த பேழை சாலமனுடைய கோவிலுக்கும் இந்த ஏதேன் தோட்டத்தின் ஒரே அடையாளமாக இருக்கிறது. ஸோ மனிதன் படைக்கப்பட்டதே நம்ம பார்த்தோன்னா, தொடக்கத்திலேருந்து ஆதாமனுடைய இந்த சுழற்சியிலும் பார்த்தோன்னா, நோவாவின் சுழற்சியிலும் நம்ம பார்த்தோன்னா, நோவாவும் ஆதாமும் குருவாக இருக்கிறார்கள், எல்லா ஜீவராசிகளையும் அடக்கி ஆளுகிற ஒரு அரசராகவும் இருக்கிறார்கள், அவர்கள் இறைவாக்கும் இருக்கிறார்கள். நம்ம பார்த்தோம், நோவா வந்து அவருடைய அந்த காமினுடைய மகனாகிய கானான் வந்து மற்ற சகோதரர்களுக்கு அடிமையாக இருப்பான்னு சொல்லி இறைவாக்கு இருக்கிறார். அங்கே ஆதாம் வந்து எல்லா ஜீவராசிகளுக்கும் பெயர்களை வைக்கிறார், அதுவே அவர்களுடைய பெயராக மாறுகிறது, இறைவாக்கு இருக்கிறார். ஸோ குருவானவராகவும் அரசராகவும் இறைவாக்கினராகவும் படைக்கப்பட்ட ஆதாமும் அவருடைய குடும்பத்தினரும் நோவாவும் அவருடைய குடும்பத்தினர்களும் அதை இழந்து போகிறார்கள் பாவத்தினால். அந்த பாவம் உலகம் முழுதும் பரவுகிறது. ஸோ என்ன நடக்குது அப்படின்னாக்க, ஆண்டவரை வழிபடுவதற்காக தான் மொத்த மனித குலமும் படைக்கப்படுகிறது. அதனால தான் நோவாவும் மண்ணை வந்து உழுது பண்படுத்தக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார். அங்கே ஆதாமும் உழுது பண்படுத்தி பாதுகாக்கிறார். இதே வார்த்தை தான் நம்ம பார்க்குறோம் லேவியர்கள். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், லேவியர்களுக்கும் அதே தான் அந்த குருத்துவ பணியாக வழங்கப்படுகிறது. ஸோ அரசராகவும் குருவாகவும் இறைவாக்கினராகவும் இருந்து ஆண்டவரை வழிபட வேண்டும் இந்த உலகத்தில்.
ஆண்டவரோடு ஒரு ஒருமைப்பாட்டோட ஒரு நல்லிணக்க உறவோடு இருக்க வேண்டும். அதே நேரத்தில் நம்மளுடைய உடலுக்கு கூட ஒரு நல்லிணக்க ஒருமைப்பாட்டோடு இருந்தோம், ஒரு இன்டகிரேட்டட் ஒரு பீயிங்காக இருந்தாங்க. நமக்குள்ளேயே ஒரு ஹார்மனி இருந்துச்சுன்னு சொல்லி நம்ம கத்தோலிக்க திருச்சபையின் மறைக்கல்வி நம்ம கற்பிக்கிறது 377 நம்ம வாசிச்சோன்னா தெரியும். ஸோ ஆண்டவரோட ஒரு நல்லிணக்கம் ஒருமைப்பாடு, நம்மளுடைய உடலோடவே ஒரு நல்லிணக்கம் ஒருமைப்பாடு. நம்ம புத்தி சொல்கிறத, ரீசன் சொல்கிறத, இன்டலெக்ட் சொல்கிறத நம்மளுடைய வில்லும் நம்மளுடைய விருப்பமும் நம்மளுடைய உணர்வுகள் எமோஷன்ஸும் கீழ்ப்படியும். அந்த ஒரு ஒருமைப்பாடு இருந்துச்சு, அந்த ஒரு நல்லிணக்கம் இருந்துச்சு புத்திக்கும் நம்மளுடைய விருப்பத்திற்கும் உணர்வுகளுக்கும். அதை நம்ம இழந்தோம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க நமக்கும் மற்றவர்களுக்கும், குறிப்பாக ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு நல்லிணக்கம் ஒருமைப்பாடு இருந்துச்சு. அதனால தான் அவர்கள் ஆடையின்றி இருந்தும் அவர்கள் வெட்கமடையவில்லை. ஏன்னா அவர்களை ஒரு பொருளாக பார்க்கல, அவர்களை அன்போடு பார்த்தார்கள். பாவம் செய்வதற்கு முன்பாக, பாவம் செஞ்சதுக்கப்புறம் நம்ம அந்த இச்சையினால் மற்றவர்களை நம்மளுடைய சுயநலத்துக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளாக நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம். ஸோ நமக்கும் மற்றவங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு நல்லிணக்கமும் ஒருமைப்பாடும் இழந்தோம், குறிப்பாக ஆணுக்கும் பெண்ணுக்கும். அதுக்கப்புறம் நமக்கும் மற்ற படைப்புகள் எல்லாத்துக்கும். அதனால தான் ஆண்டவர் பாருங்கள் அந்த நிலத்தை சபிக்கப்படுகிறது. ஸோ எல்லா ஜீவராசிகளும் பாருங்கள், ஆண்டவர் சொல்லுற நோவை வெளியே வந்ததுக்கப்புறம் எல்லா விலங்குகளும் மனுஷங்களை பார்த்து பயப்படும். ஆனால் அதுக்கு முன்னாடி அப்படி கிடையாது. ஆதாமின் காலத்தில் திருச்சபையின் மறைக்கல்வி நம்ம கற்பிக்கிறது, நம்ம எல்லா விலங்குகள் ஜீவராசிகளோட ஒருமைப்பாட்டோடு இருந்தோம். ஆனால் அதை இழந்து போகிறோம். ஸோ கடவுளோட உறவு, நம்ம உடலோடு இருக்கக்கூடிய உறவு, நமக்கும் பெண்ணுக்கும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கக்கூடிய உறவு, மற்ற படைப்புகளோடு ஜீவராசிகளோடு இருக்கக்கூடிய உறவு, எல்லா நல்லிணக்கமும் ஒருமைப்பாடும் இழந்து விடுகிறோம். ஸோ அதனால தான் பாருங்கள், நம்மளுடைய பாவம் செய்யக்கூடிய அந்த ஜென்ம சுபாவம்னு சொல்லக்கூடிய அந்த பாவம் செய்யக்கூடிய இயல்பு நமக்குள்ளே தொத்திக்கொண்டே இருக்கிறது. ஸோ ஆண்டவர் இதை நம்ம அப்படியே அம்போன்னு விடலை. ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, எப்பயுமே இந்த மொத்த உலகத்தை மீட்கணும் அப்படின்றத தொடக்கம் 3:15 நம்ம பார்த்தோம். அந்த முதல் நற்செய்தி நம்ம பார்த்தோம், புரோட்டோ இவாங்கலியம். ஸோ உனக்கும் பெண்ணுக்கும் பகை உண்டாக்குவேன், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவள் வித்து உன் தலையை நசுக்கும். அதாவது அந்த பாம்பின் தலையை நசுக்கும், சாத்தானின் தலையை நசுக்கும். ஸோ ஆண்டவர் தொடக்கத்திலிருந்தே இந்த உலகத்தை எப்படியாவது மீட்கணுன்ற அந்த எண்ணம் அவருக்கு இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அதனால் இந்த உலகத்தை தம் மகனுக்காக தயாரித்து கொண்டே வருகிறார். ஸோ நம்ம நாளைக்கு பார்ப்போம் ஆபிரகாம். ஸோ நோவாவில் எடுத்து மறுபடைப்பு படைச்சார், விழுந்து போச்சு. திரும்பி அந்த நோவாவின் வழிபரப்பிலிருந்து ஒருவரை நீதிமானாக, நேர்மை உள்ளவராக, விசுவாசம் நிறைந்தவரான ஒருவராக ஆபிரகாமை கண்டு அவரை தேர்ந்தெடுக்கிறார் ஆண்டவர். அவர் வழியாக நம்ம நாளைக்கு பார்ப்போம் மொத்த உலகத்தையும் ஆசீர்வதிப்பேன் அவளுடைய வித்தின் வழியாக. ஸோ அந்த பெண்ணின் வித்து இங்கே பரிமாற்றி நோவா வழியாக ஆபிரகாமுக்கு அந்த ஆசீர்வாதம், அந்த உடன்படிக்கையை அவர் புதுப்பிக்கிறார். ஆபிரகாமின் வித்தின் வழியாக உலகத்தை ஆசீர்வதிப்பேன். ஸோ அந்த ஆண்டவர் அந்த பெண்ணினுடைய அந்த வித்துக்கு வழியாக தலையை நசுக்குவேன்னு சொல்லி உலகத்தை மீட்பேன்னு சொல்லி கொடுத்த அந்த ஒரு உடன்படிக்கை, அந்த ஒரு வாக்குறுதியை திரும்பி ஆபிரகாம் கிட்ட அவர் அதை புதுப்பிக்கிறத நம்ம இங்கே பார்ப்போம் நாளைக்கு. ஸோ ஆண்டவர் ஒரு உடன்படிக்கையின் அந்த உறவை நம்ம மறந்துடவே கூடாது. நம்ம விவிலியத்தை வாசிக்கும் போது எப்பயுமே அதில் கவனமாக இருக்கணும். ஆண்டவர் எதுக்கு உடன்படிக்கை செய்கிறார்? அவர் நம்மளுடைய கடவுளாக இருக்க விரும்புகிறார், தந்தையாக இருக்க விரும்புகிறார். நம்மை அவருடைய மக்களாகவும் அவருடைய பிள்ளைங்களாகவும் இருக்க விரும்புகிறார். அப்போது அந்த உடன்படிக்கைக்கு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்துகிறார். முதல்ல ஆதாம் கிட்ட ஓய்வு நாளை ஏற்படுத்துகிறார். அதுக்கப்புறம் நோவா கிட்ட வானவிலை அடையாளமாக வைக்கிறார். அந்த உடன்படிக்கைக்கு ஒரு கட்டளையும் கொடுப்பார். நீ அந்த பழத்திலிருந்து உண்ணக்கூடாதுன்னு ஆதாமுக்கு ஒரு கட்டளை கொடுத்தார். திரும்பி நோவாவுக்கு நீ விலங்குகளை உண்ணலாம், ஆனால் அதில் ரத்தத்துலேருந்து உண்ணக்கூடாது, நீ மனிதர்களே கொல்லக்கூடாது, அவர்களுடைய ரத்தத்தை நீ சிந்தக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கட்டளையை கொடுக்குறார். நம்ம பின்னாடி பார்ப்போம், இதே போல் ஆபிரகாம்கிட்டேயும் அந்த உடன்படிக்கையை அவர் திரும்ப புதுப்பிக்கும் போது, ரினியூ பண்ணும்போது திரும்பி ஒரு அடையாளத்தை அவர் கொடுப்பார். அதே போல் அந்த அடையாளம் தான் விருத்த சேதனமாக மாறும். அதே போல் ஒரு பலியும் கேட்பார். ஆதாமுக்கு அங்கே ஒரு பலியை செலுத்தப்பட்டது, ஒரு ஆட்டுக்குட்டியை அடித்து அந்த தோலை ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஆடையாக அணிவித்தார். நோவாவுக்கு அதே போல் என்ன நடக்குது, நோவா வெளியே வந்ததுக்கப்புறம் பேழையிலேருந்து வெள்ளமெல்லாம் தண்ணி வற்றினதுக்கப்புறம் அந்த ஒரு பலியை செலுத்துகிறார். ஸோ பலியும் இருக்கிறது. இங்கே ஆபிரகாமும் ஒரு பலியை செலுத்துவார், அந்த உடன்படிக்கையினுடைய ஒரு அடையாளமாக. ஸோ உடன்படிக்கைன்றது ஆண்டவர் நம்மளுடைய கடவுளாக இருக்க விரும்புகிறார், அப்பாவாக இருக்க விரும்புகிறார்.
ஸோ அந்த உடன்படிக்கைக்கு கட்டளைகள் உண்டு, அந்த உடன்படிக்கைக்கு அடையாளம் ஒன்று உண்டு, அந்த உடன்படிக்கைக்கு நாம் செலுத்த வேண்டிய ஒரு பலி உண்டு. இந்த மூணையும் பின்னாடி நிலையான ஒரு புதிய உடன்படிக்கையாக அவரே வந்து இறங்கி தம் மகன் வழியாக நமக்கு உருவாக்குவார். அதனால் நம்ம இந்த பழைய ஏற்பாடை மொத்தமும் வாசிக்கும் போது ஆண்டவர் இயேசுவுக்காக இந்த மொத்த உலகத்தையும் தந்தையாம் இறைவன் தயாரிக்கிறார். மூவர் இறைவன் ஒன்றாக சேர்ந்து தயாரிக்கிறார்கள் விழுந்து போன இந்த உலகை திரும்ப மீட்பதற்காக. அதனால தான் இந்த உடன்படிக்கையினுடைய இந்த உறவு வந்து நம்ம மறந்துடவே கூடாது. இந்த லாங்குவேஜ், இந்த மொழி வந்து மொத்த பழைய ஏற்பாடு முழுசும் இது வந்து பயணித்து கொண்டே இருக்கும். நம்ம அதை கவனிக்கணும். ஸோ இரண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, இந்த காம் இருக்கார் இல்லையா, அந்த பாவத்தினால் செஞ்சு விழுந்த இந்த காமின் வழிபரப்பில் தான் நம்ம பார்த்தோன்னா எகிப்தியர்கள் வருவார்கள், அசிரியர்கள் வருவாங்க, பாபிலோனியர்கள் வருவாங்க, அதுக்கப்புறம் பிலிஸ்தியர்கள் வருவாங்க. இவங்களாம் யார்? இன்னும் எல்லா இந்த இஸ்ரேல் இருக்காங்க இல்லையா, நம்ம பார்த்தோம் இல்லையா, சேம் அந்த தலைச்சம் பிள்ளையினுடைய வழிமரபில் வர்றது தான் ஆபிரகாம். அவரோட வழிமரபில் வர்றவங்க தான் இஸ்ரேல் தேசம். இந்த இஸ்ரேல் தேசத்தை வந்து அவர்களுடைய ஒரு பிரதான எதிரிகளாக இருக்கக்கூடியவங்க தான் இந்த இரண்டாவது பையன், நோவேனோட இரண்டாவது பையன், காமின் வழிமரபில் வரக்கூடிய இந்த கானான் தேச ஆளுங்க, அந்த எகிப்து ஆளுங்க, அசிரியர்கள், பாபிலோனியர்கள், இவங்க பிலிஸ்தீர்கள், இவங்க எல்லாருமே இவங்களுக்கு எதிரிகளாக வருவாங்க. இதுவும் ஒரு முக்கியமான விஷயம். இரண்டாவது, நீங்கள் பாபில் கோபுரத்தினோட நிகழ்வு கவனித்து பாருங்கள். எல்லாரும் ஒரே மொழியாக இருந்தவரை ஆண்டவர் வந்து குழப்பிவிடுகிறார். ஏன்னா இவங்களுடைய நோக்கம் தவறாக இருக்கிறது. இதனால் வன்முறைகள் தானே அதிகமாகும். ஸோ கோபுரத்தை கட்டுறது வந்து ஆண்டவர் இந்த மொழியை குழப்பிடுறது வந்து தவறான விஷயம் இல்லை. நம்ம ஏதோ முன்னேறிடுவோம், நம்ம வந்து இனி நினச்சதெல்லாம் செஞ்சுருவோம் அப்படின்றதில் நம்ம நினச்சதெல்லாம் தவறாக இருக்கிறது. அதை செய்தோம் என்றால் இந்த படைப்புக்கும் நமக்கும் பிரச்சனை ஆகிரும். அப்படின்றதுனால தான் ஆண்டவர் மொழியை குழப்பி விடுகிறார். ஏன்னா நம்ம யோசிச்சு பார்ப்போமே, நமக்குன்னு நம்ம எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிக்கும் போது தான் எல்லா பிரச்சனையும் வரும். எனக்குன்ற சுயநலத்தோடு நம்ம செயல்படும் போது குடும்பத்திலையும் பிரச்சனை வருகிறது, நம்ம வீட்லேயும் பிரச்சனை வருகிறது, நாட்டிலையும் பிரச்சனை வருகிறது. ஆனால் பிறருக்கு நம்ம செய்யும்போது, அதை கடவுள் மையமாக வைத்து நம்ம செய்யும்போது பிறருக்காக செய்ய ஆரம்பிப்போம். ஏன்னா நம்ம கடவுளை நம்மளோட இலக்காக வைத்து எந்த காரியத்தை செய்யும்போதும் கடவுள் அதை கட்டி எழுப்புவார். உதாரணத்துக்கு இது அப்படியே அந்த பாபேல் கோபுரத்தினுடைய நிகழ்வை ரிவர்ஸ் ஆகிறத நம்ம எங்கே பார்க்குறோம் அப்படின்னாக்க, திருப்பி போடுறத பெந்தகோஸ்து அன்னைக்கு பார்ப்போம். அங்கே சீடர்கள் வந்து ஒரு மொழியை பேசுகிறாங்க. பல்வேறு மொழியை சார்ந்த மக்கள் அவரவர் மொழியில் இவங்க பேசுகிறத அவங்க புரிந்து கொள்கிறார்கள். ஸோ இங்கே ஒரே மொழியை பேசுகிறவங்க புரிஞ்சிக்க முடியல, அங்கே வேறு மொழியை பேசுகிறவங்க, பல்வேறு மொழிகளை சார்ந்தவர்கள், பல்வேறு நாட்டின் இனத்தை சார்ந்தவர்கள், அங்கே ஒரு பெரிய பட்டியலே கொடுக்க வரும். ஆசியாவிலேருந்து வந்தவங்க இருப்பாங்க, எகிப்துலேருந்து வந்தவங்க இருப்பாங்க, பல்வேறு நாடுகள்லேருந்து பல்வேறு மொழியின் பின்னணியிலேருந்து வந்தவங்க. இங்கே சீடர்கள் புனித பேதுரு பேசுவதை அவங்க புரிந்து கொள்வார்கள். எதுக்கு? ஏன்னா இங்கே ஒருமைப்பட வேண்டும் மொழிகள். ஏன்னா இப்போ இவங்களுடைய நோக்கம் சரியாக இருக்கிறது, கடவுள் மையமாக, கடவுள் இலக்காக இருக்கிறார்கள். கடவுளை வழிபடுவதற்கு, ஆவியிலும் உண்மையிலும் வழிபடுவதற்கு இப்போது ஆவினவருடைய வல்லமையினால் பல்வேறு மொழிகள் பேசினாலும் எல்லாரும் அவங்கவுங்க மொழிகளில் புரிந்து கொள்கிறார்கள். ஸோ இந்த பாபேல் கோபுரம் பெந்தகோஸ் தினத்தினுடைய ஒரு எதிர் அடையாளமாக இருக்கிறது. அது அங்கே திருப்பி மாற்றி அமைக்கப்பட்டு பெந்தகோஸ் தினத்தன்று ஆண்டவர் மனிதர்களை ஒன்றாக திரட்டுகிறார். எதற்கு? உண்மையான வழிபாடு. ஆதாம் செய்ய இழந்ததை, நோவா செய்ய இழந்ததை, பின்னாடி ஆபிரகாம் அவருடைய சந்ததிகள் எல்லாம் விழுந்து போவதை ஒன்றாக இணைத்து சரியான வழிபாடை செய்வதற்கு, ஆவியிலும் உண்மையிலும் ஆண்டவரை வழிபடுவதற்கு, ஏற்ற திருப்பலியை செலுத்துவதற்கு ஒரே மொழியாக ஆண்டவர் இணைப்பதை பெந்தகோஸ்து அன்னைக்கு நம்ம பார்க்குறோம். எல்லாத்தையுமே ஒன்றாக சேர்த்து நம்ம சொல்லணும் அப்படின்னா, அந்த ஏவாள் செய்த அந்த பாவம் அது உண்பதற்கு நல்லாக இருக்குமே. அதாவது இதை வந்து 1 யோவான் 2வது அதிகாரம் 16வது வசனத்தில் நம்ம புதிய ஏற்பாட்டில் வாசிச்சோன்னா தெரியும். யோவான் கூறுகிறார், 3 பாவம் செய்யக்கூடிய இயல்பு நமக்குள்ளே இருக்குன்னு. அது வந்து இந்த ஏவாளினுடைய இந்த 3 பாவங்களை நம்ம ஒத்துமை பண்ணி நம்ம பார்க்கலாம், ஒப்பிட்டு பார்க்கலாம். என்ன அப்படின்னாக்கா, உண்பதற்கு நல்லா இருந்துச்சு அந்த கனி. ஸோ உடலின் மாமிசத்தின் இச்சை, உடலின் ஆசைகள் அதற்கு இணங்கினாங்க. 2வது, கண்களுக்கு பார்க்க கவர்ச்சியாக இருந்துச்சு, நல்லதாக இருந்துச்சு. ஸோ இது வந்து கண்களின் இச்சையாக புனித யோவான் நமக்கு கூறுகிறார், கண்களின் ஆசை. 3வது, அது நம்மை கடவுளை போல மாற்றும். நமக்கு நல்லது எது தீமை எதுன்னு கற்றுத்தரக்கூடிய, நம்மை ஞானிகளாக மாற்றக்கூடியதாக அவர்கள் நினைத்து கடவுளாக மாறணுன்ற அந்த ஜீவனத்தின் பெருமை என்று 1 யோவானில் நம்ம வாசிக்கிறோம். ஸோ இந்த 3 பாவங்கள்
மாமிசத்தின் இச்சை, கண்களின் இச்சை, இந்த வாழ்வினுடைய அந்த பெருமை, ப்ரைட் ஆஃப் லைஃப், இந்த மூன்றையும் திருப்பி நம்ம மாற்றுறதுக்காக நம்ம செய்ய வேண்டியது திருச்செபின் தந்தையர்கள் என்ன கூறுகிறார்கள்னா, உண்பதற்கு நல்லா இருக்கா, ஃபாஸ்டிங் இருக்க ஆரம்பிங்கன்றாங்க. ஜெபம், அந்த தவம் பண்ண சொல்கிறாங்க. ஒருத்தல் முயற்சிகள், உபவாசம் இருக்க சொல்கிறாங்க. கண்களுக்கு ஆசையாக இருக்கா, அதை மற்றவங்களுக்கு கொடுத்துருங்க, அதை நீங்கள் ஆசைப்படாதீங்க. அப்போது நமக்கு மற்றவங்களுக்கு அந்த தான தர்மங்கள் செய்யலை சொல்கிறாங்க. மூன்றாவது, ஜீவனத்தின் பெருமை இருக்கா, அந்த ஜீவனத்தை விட்டு வெளியே வரணும், அதுலேருந்து டிட்டாச் ஆகணும், அதுலேருந்து விடுபடணும் அப்படின்னா ஜெபிக்க சொல்கிறாங்க. ஸோ ஜெபம், தவம், தான தர்மங்கள், இந்த மூணையும் அதனால தான் நம்ம நம்மளுடைய அந்த லென்த் சீசனில் கூட, தவ காலத்தில் கூட நம்ம அதை செய்ய முயற்சிக்கிறோம். ஸோ இப்படி விழுந்து போன கண்களின் இச்சை, மாமிசத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையிலிருந்து வெளியே நம்மளை கொண்டு வருவதற்காக ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மீட்பின் திட்டத்தை தயாரித்து கொண்டே வருகிறார். அவருடைய மகனின் வழியாக. அவருடைய அருள் இல்லாமல் நம்ம இதை விட்டு வெளியே வர முடியாது. ஸோ இந்த உலகத்தையும் மக்களையும் அவருடைய மனங்களையும் தயாரித்து கொண்டே வருகிறார். ஸோ முதல்ல ஒரு கட்டளை, அப்புறம் நோவா கிட்ட 3 கட்டளைகள் பார்த்தோம். பின்னாடி மோசேவிடமும் தாவீதிடமும் கட்டளைகளை கொடுத்து, அவருடைய இறை வார்த்தையை கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தயாரித்து இறுதியாக தம் மகன் வழியாக மொத்தத்தையும் அவர் தமக்குள் ஒரே குடும்பமாக சேர்த்து கொண்டு நம்மளுடைய கடவுளாகவும் தந்தையாகவும் அவர் மாற இருக்கிறார். ஸோ நாளைக்கு எப்படி இந்த விழுந்து போய் திரும்பவும் பாவம் பெருகி இருக்கக்கூடிய இந்த உலகத்தை மீட்பதற்கு திரும்ப ஆண்டவர் வழியாக ஆண்டவர் ஒரு முயற்சி எடுக்க போகிறார். அதை ஆபிரகாம் வழியாக செய்ய போகிறார். அந்த ஒரு அழகான அந்த ஒரு துவக்கத்தை நாளையிலேருந்து பார்ப்போம். ஸோ இன்னையோட உலகத்தின் துவக்கமும் படைப்பும் முடிஞ்சிச்சு. நாளையிலிருந்து முற்பிதாக்கள் அல்லாது மூதாதையர்களின் காலம் துவங்க போகிறது. நாளை தினத்தினுடைய வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். ஆமேன்.